நாராயண் ராம். இன்று நாம் தர்மம் பற்றி தொடர்ந்து பேசப் போகிறோம். உண்மையில் இது என்ன என்பதை புரிந்து கொள்ள தர்மத்தின் முதல் பொருள் கர்மம் ஆகும். கர்மமே தர்மமாகும். ஒவ்வொரு கர்மமும் விவேகத்தின் கீழ் அமைவதாக இருக்க வேண்டும். நம் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது, எவ்வாறு வழிகாட்டுகிறது, அதன்படி நடப்பதே தர்மம் ஆகும். பூமியில் மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், சமூகத்தில் மனிதன் உருவாக்கிய தர்மம் நம் சமூகத்தை சுரண்டுகிறது. இந்த தர்மத்தை பின்பற்றிய பின்பு மனிதன் தவறான பாதையில் செல்வான். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் தர்மத்தோடு பிறந்தவும் அதன் பிறகும் நமக்கு பூமியின் தர்மத்தை ஏன் பின்பற்ற வேண்டும்? எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் ஏற்கனவே நம்முடன் தர்மத்தை அனுப்பியிருக்கிறார். ஆனாலும் பூமியில் வந்து நாம் வேறொரு தர்மத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். நம் உடல் பஞ்சபூதங்களையும் தர்மத்தையும் கொண்டு ஆனது. இதை நாம் ஏன் சிந்திக்கவில்லை? நாமே நம் சொந்த விரோதிகளாக மாறிவிட்டோம். இது நடக்கக்கூடாது. ஆகையால் சைதன்யத்தின் குரலை நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு முறை நான் இதையே கூறுகிறேன். வாழ்க்கையின் உண்மையை பற்றி சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையின் உண்மையான நிதர்சனம் என்ன என்பதை அறிய வேண்டும். சரியான கர்மத்தை செய்யுங்கள். இதற்கான அறிவு நமக்கு விவேகத்தால் கிடைக்கிறது. இதற்காக நாம் சிந்தனை, கோட்பாடு மற்றும் தியானம் செய்ய வேண்டும். பஞ்சபூதங்கள் அவை விண்ணில் இருந்து தோன்றியவை, சிருஷ்டியில் உள்ளன, விண்ணின் மடியில் விளையாடுகின்றன. நாமும் விண்ணில் தான் இருக்கிறோம். பூமியும் விண்ணில் உள்ளது. நம்முடைய அனைத்து நாளாந்த வேலைகளையும் நாம் செய்கிறோம். நாமும் கடவுளின் அணுக்களாக இருக்கிறோம். இதற்கு மேல் என்ன தர்மம் இருக்க முடியும்? பஞ்சபூதங்கள் நம் உடலுக்குள் தங்கி தங்கள் வேலைகளை செய்கின்றன. ஆனால் நாம் அவற்றை பார்க்க முடியாது. அவை நம்மிடத்தில் தியாகம் செய்கின்றன. அதுவே நம் தர்மமாக இருக்க வேண்டும். விண்ணிலிருந்து தரப்பட்ட அனைத்தும் பூமியில் தண்ணீர், சூரியன் போன்றவை எதுவாக இருந்தாலும் நமக்கு தாங்கள் தருகிறோம் என்று உணர்த்துவதில்லை. அவை எல்லாம் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கின்றன. தர்மத்தின் பொருள் தன்னலமற்றதாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட தர்மங்கள் சுயநலமானவை. மனிதர்கள் உருவாக்கிய மதம், அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் அமைப்பு ஆகிய மூன்றும் நம்மை அழிவிற்கு இழுத்துச் செல்கின்றன. சமூகமும் வீணாகி வருகிறது. காரணம் என்னவென்றால், நாமே எல்லாவற்றிலும் உரிமை கொண்டாடுவதாக நினைத்துக் கொள்வது. அதன் பின்னர் அதற்கான உரிமைக்காக போராடுகிறோம். பூமியும் விண்ணும் உண்மையான சொந்தக்காரர்கள். ஆனால் அவை ஒருபோதும் சொல்வதில்லை. அப்படி இருக்க நாம் தான் ஏன் இது எங்களது என்று ஓயாமல் கூச்சலிடுகிறோம். இதை முற்றிலும் நிறுத்த வேண்டும். ஒற்றுமையுடன் அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும். அல மதமோ அல மொழியோ எதுவும் இல்லை என்றால் நாம் ஒரு பெரிய குடும்பமாக மாறிவிடுவோம். சிந்திக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், உண்மையான பிரச்சனை என்ன என்பதை அறிதல். நாம் ஒரு மருத்துவரிடம் நோயுடன் செல்லும் போது அவர் அதற்கான காரணத்தை கண்டறிகிறார். அதை போலவே இந்த நிலைக்கு மக்கள் ஏன் வந்தார்கள் என்பதை நாமும் கண்டறிய வேண்டும். பின்னர் அதை அடியோடு முடிக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கே அரசியலமைப்பின் பயன் உள்ளது. பொதுமக்களுக்கு அதில் எந்த பயனும் இல்லை. நமக்கொரு நாடு, ஒரு மொழி, ஒரு மனிதர், ஒரு விதி இருக்க வேண்டும். அப்போது தான் நமது தர்மம் நமது கர்மமாக இருக்கும். மக்கள் சுரண்டலுக்கு போக மாட்டார்கள். நாமும் சிந்தித்து தியானம் செய்வோம். அதிலிருந்து உருவாகும் ஒளி, ஆற்றல் வானுலகில் சுற்றி திரியும். நம்மும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். எல்லா மக்களும் இப்படி பாடுபட வேண்டும். அனைவரும் இறைவன் என்று கூறும் அந்த உயர்ந்தவர்களைப் போல நல்ல செயல்களை ஏற்க வேண்டும். அவற்றை பற்றி அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும். அவற்றில் தியானம் செய்து அதனால் சமுதாயத்தை முன்னேற்றம் செய்ய வேண்டும். நாங்கள் நல்ல எண்ணங்களை எப்போதும் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதனாலே சமுதாயம் ஒரு சிறந்த மாதிரியாக நல்லவாறு விளங்கும். இதனால் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒரே குடும்பமாக மாறி மகிழ்ச்சியாக வாழ முடியும்.